ஹாய் ஹலோ கைஸ், இனி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா வேலூரில் இருக்கிற வள்ளிமலை கோயிலுக்கு தான் வந்திருக்கும். அண்ட் இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷலான வீடியோ, ஏன்னா ஃபஸ்ட்டு பிளாக் வீடியோ. இந்த வீடியோ ஃபஸ்ட்டு பிளாக் ஒரு ஸ்பெஷலான பிளாகாக பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த வள்ளிமலை கோயிலில் சூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலில் ரெகுலராக பிளாக் வீடியோஸ் வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கு முக்கியமாக உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் தேவை. இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் வெறும் வீடியோ பார்த்துட்டு போகாமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கும் பயங்கரமான என்டர்டைன்மெண்ட்டும் கிடைக்கும். ஓகே ரைட், வளவலன்னு பேசாமல் சேனலுக்கு ஒரு இன்ட்ரோவை போட்டு வீடியோவை ஆரம்பிச்சு. கரெக்டாக எங்கே இருக்குன்னு தெரில. ஸோ அதனால் நான் லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போய் விசிட் பண்ணிக்கலாம். கோயில் என்ட்ரிலே நிறைய கடைகள் இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். நம்மளுக்கு ரைட் சைடில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும். அந்த கோயிலில் நீங்கள் போய் பார்த்துட்டு ஒரு கற்பூரத்தை போட்டுட்டு அப்படியே நம்ம போனோம்னா ஒரு கோயில் வரும். ஸோ அந்த கோயில் தான் மெயினாக அப்படின்னு கேட்டால் அது இல்லை. மலை மேலே தான் மெயின் கோயில். மலை மேலே ஏற முடியாதவங்களுக்கு கீழே இந்த கோயிலில் வந்து தரிசனம் செஞ்சு. ஸோ அந்த கோயிலுக்கு மேலே போர்டுங்களில் வந்து வெள்ளிமலையோட ஹிஸ்ட்ரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் அப்படியே லைன் பை லைனாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வள்ளிமலையை பற்றி தெரிஞ்சிடும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா, வள்ளிமலையில் முருகனும் வள்ளியும் வந்து கல்யாணம் செஞ்சிட்ட இடம் தான் இந்த வள்ளிமலை. அதனால தான் பேரே வந்து வள்ளிமலை அப்படின்னு வச்சிருக்காங்க. உங்களுக்கு டீட்டெயிலாலாம் தெரியாது. ஸோ இந்த லைனை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அந்த கோயிலில் பூஜை பண்ணிட்டு அப்படியே நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா ஒரு அழகான குளம் இருக்கு. பார்க்கறதுக்கே அந்த இடம் செம்மையாக இருக்கும். அங்கே பூஜை பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம முன்னாடி வந்தோம்னா மலையை ஏறத்துக்காக ஸ்டெப்ஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா அன்னதானம் நடக்கும். ஸ்பெஷல் டேஸில் மட்டும் இல்லாமல் எவ்ரி டே அன்னதானம் இங்கே வந்து நடக்கும். இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே மலை ஏறுறதுக்காக ரெடி ஆகிட்டோம். சாப்பாடு வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. மலை ஏறத்துக்கு டோட்டலாக எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் 444 ஸ்டெப்ஸ். சொல்லும் போது என்னதான் பெருசாக இருந்தாலும் நாங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே ஏறிட்டோம். நீங்கள் ஏன் செருப்பை போட்டு மலை ஏறுறீங்க அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ரீசன், சூரியன் வந்து எங்களை சுட்டு எரிஞ்சிட்டாரு. ஸோ செருப்பு இல்லாமல் போகும்போது நெருப்பில் வச்சு ஏறுற மாதிரியே இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் செருப்பு போட்டுட்டு போகணும். அதுவும் நாங்கள் நிறைய பேர்கிட்ட கேட்டுட்டு தான் போனோம். எல்லாரும் சொன்னாங்க செருப்பு போட்டுட்டு கூட நீங்கள் போகலாம். அப்புறம் நிறைய பேர் அங்கே அப்படிதான் ஏறிட்டு இருந்தாங்க. ஃபைனலி நம்ம ரீச் பண்ணிட்டோம். கோயிலில் சாமியை பார்த்துட்டு ஒரு அர்ச்சனையை கிளம்பும் போது ஒரு செமையான மூமெண்ட் நடந்துச்சு. என்னன்னா, சாமியோட கழுத்துல இருந்து ஒரு மாலையை எடுத்து எங்க டேடிக்கு போட்டாங்க ஐயா. இது எங்களுக்கு ஒரு செமையான மூமெண்ட்டாக அமைஞ்சிடுச்சு. இதை நான் ஏன் வீடியோவில் சொல்கிறேன்னா, அந்த மாலை போட்ட ஷார்ட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால வீடியோவிலையாச்சும் அதை சொல்லலாம் அப்படின்ட்டு தான் சொல்கிறேன்னு தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இந்த கோயிலோட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு மலையை கொடைஞ்சு கோயிலாக மாற்றிருக்காங்க. இதுதான் இந்த கோயிலோட மிஸ்ட்ரி. அண்ட் இந்த கோயிலுக்கு மேலே அப்படியே போனோம்னா அங்கே நிறைய கற்கள் வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. எங்கள் டேடி வந்து சொன்னாங்க, இது வந்து ஒரு சாங்கியம். இந்த கல்லெல்லாம் நம்ம அடுக்கி வச்சுட்டு என்ன நம்ம சாமி கிட்ட வேண்டிருப்போம் அது ரொம்ப சீக்கிரமாகவே நிறைவேறும். அது வந்து எங்களுக்கு நடந்திருக்கு. போன வாட்டி நாங்கள் வரும்போது என்ன வேண்டிட்டு வச்சோமோ அது இந்த வாட்டி வரத்துக்குள்ளே அது நடந்துடுச்சு. இந்த வாட்டியும் ஒரு விஷயத்த வேண்டி வச்சிருக்கோம், அது நடக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் ரூல்ஸ் என்னென்னா, மற்றவங்க அடுக்கி வச்சதுலேருந்து நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம அங்கே இருக்கிற கல்லை வச்சு நம்ம அடுக்கணும். ஸோ இது ஒன்று மட்டும்தான். நீங்கள் வரும்போதும் வேண்டிக்கோங்க. அண்ட் இதை நான் அடுக்கி வச்சுட்டேன் அவ்வளோதான் இது நடந்துடும் அப்படின்ட்டு சும்மா இருக்காமல் அதுக்கான எஃபர்ட்டை போட்டால் தான் நம்ம கேட்குறது நடக்கும். அதுக்கு சாமியால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்மளுக்கு பண்ணுவோம். கேட்டால் கேளுங்க, கேட்காட்டி போங்க.
ஸோ இந்த கல்லை அடிக்கிட்டு நம்ம அப்படியே நம்ம கீழே போகலாம். ஆனால் நாங்கள் ஆஸ்ட்ரமம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்ட்டு அப்படியே பிளான் பண்ணி நாங்கள் வந்து அப்படியே கிளம்பிட்டோம். அதுக்கு நீங்கள் கீழெல்லாம் இறங்க தேவையில்ல, அங்கேயே நீங்கள் கேட்டால் கூட சொல்லுவாங்க. ஒரு சில இடங்களில் ஆரோ மார்க்கை வந்து பிளேஸ் பண்ணியிருப்பாங்க இப்படி போகணும் அப்படி. ஏன்னா எங்களுக்கும் இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு முன்னாடி வந்தப்போல்லாம் நாங்கள் வந்து அப்படியே நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு கீழே இறங்கிடுவோம். ஸோ இந்த வாட்டி தான் ஒரு வாட்டி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணோம். போகிற வழி வந்து செம்மையாக இருக்கும், ஒரு மாதிரி ட்ரெக்கிங் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி. அது கொஞ்சம் தூரம் நடக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரொம்ப தூரம். அப்படி என்ன இருக்குது இந்த இடத்துல அப்படின்னு கேட்டால், வள்ளி அவங்க மஞ்சள் அரைச்சி குளித்த மண்டபம் அப்படின்ற ஒரு மண்டபம். அப்படியே முன்னாடி போனால் அண்ட் முருகன் அவர்கள் தாகத்துக்காக தண்ணி குடித்த இடம் அப்படின்ற அந்த இடம். அண்ட் அந்த தண்ணி வந்து ரொம்ப ஸ்பெஷலாம், அதை நம்ம வீட்டுக்கு கூட எடுத்துகிட்டு போகலாம். அப்படியே நீங்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி ஒரு இடம் போகும். அந்த குகைக்குள்ளே போனீங்கன்னா ஒரு சித்தர் அவர்களுடைய ஜீவ சமாதி இருக்கும். ஸோ அதை நம்ம பார்த்துட்டு அப்படியே வந்தீங்க இரட்டை பிள்ளையாரை பார்க்கலாம். அதாவது 2 பிள்ளையார் சிலை இருக்கும் அந்த இடத்துல. அப்புறம் ஒரு மலை வந்து எலிஃபென்ட் வந்து உக்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அப்புறம் இன்னொரு மலை ஏறணும், அது பாகுபலி மலை மாதிரி இருக்கும். அதை ஏறும் போது செம்மையா இருக்கும். ஏறி பார்க்கும் போது சிவன் சிலை ஒன்று இருக்கும். அப்புறம் அங்கே பயங்கரமான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கும். இவ்வளோ விஷயத்த நம்ம பார்த்துட்டு அப்படியே நம்ம இறங்கி கீழே இந்த வள்ளிமலையில் நம்ம மொத்தத்தையும் கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வள்ளிமலைக்கு வந்திருக்கீங்களா அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வெறும் பிளாக்ஸ் மட்டும் தான் இது மேலே நம்ம சேனலில் வரப்போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் இல்லை. சினிமா அப்டேட்ஸ், மூவி ரிவ்யூ, முடிஞ்ச அளவுக்கு பிளாக்ஸ் அண்ட் சின்ன சின்ன எல்லா விதமான கண்டென்ட்டும் நம்ம சேனலில் இருக்கும். அதுக்கு உங்களுடைய சப்ஸ்கிரைபும் சப்போர்ட்டும் தேவை. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தனுஷ். இது சம்திங் டிஃப்ரெண்ட். பாய் கைஸ்.